நிரந்தரமற்ற வாழ்க்கை எதுவுமே நிரந்தரம் இல்லை. இப்போ இறைச்சியை இந்த நிமிஷத்தில் நாங்கள் எதை கொண்டு திருப்தி ஆணியோ அதுதான் உண்மையிலே நிரந்தரமாக இருக்க போகிறது. ஏனென்றால் நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் நாங்கள் இதுதான் எங்களோட தொடர்ந்து இருச்சுமென்று சொல்லி நாங்கள் வாழ வேண்டியது சாத்தியமில்லை. ஏன்னா ஒரு முசாஃபராக, ஒரு பயணியாக, ஒரு வழிப்போக்கனாக நானும் பயணித்து கொண்டிருச்சு. எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இப்போ நான் கடந்து வர ஒவ்வொரு ஊர்லேயும் சந்தித்து எல்லா விஷயங்களையும் அந்த நாள் மட்டும் அனுபவிச்சுட்டு அடுத்த நாள் இன்னொன்றை தேடிக்கொண்டு பெய்து கொண்டிருச்சு. இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான். நான் பேசியதில் நிறைய விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயம் அநேகமான விஷயத்துக்கு உங்களுக்கு அதை யோசனை பண்ணி பார்க்கலும். எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட இறைச்சியத்தை நாங்கள் எப்படியுமே நாங்கள் வச்சுக்குள்ள போகிறோம்ல, நாங்கள் அதை இறைச்சி அந்த நிமிஷமே அடுத்தவங்களுக்காக எல்லாம் செஞ்சுட்டு திருப்திகரமாக தர்மம் இதுகளெல்லாம் செஞ்சுட்டுனா இருந்துட்டா சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம், இந்த பொடின்னு எனக்கு அரபு தெரியும்.